ஒரே மாதத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் 27 லட்சம் பேர் நீக்கம். தமிழ்நாட்டில் மட்டும் 30,529 பேர் நீக்கப்பட்டதால் அதிர்ச்சி. கனமழை எச்சரிக்கையால் நாகை மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. காலை முதலே பரவலாக மழை நீடித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. காரைக்கால் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மிக கனமழை எச்சரிக்கையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால், விழுப்புரம் மாவட்டங்களில் பரவலாக மழை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திலும் காலை முதல் மிதமான மழை. திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கார்த்திகை மாதம் தொடங்கியதை அடுத்து மாலை அணிந்து விரதம் தொடங்கிய பக்தர்கள். நீர்நிலைகளில் நீராடி சுவாமியே சரணமையப்பா என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு. மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட சபரிமலையில் குவியும் பக்தர்கள். பெரிய சிறிய நடைப்பந்தல் பகுதிகளில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருப்பு. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் முதலமைச்சர் பதவிக்கு தேர்வாகிறார் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் அமைச்சரவை 20ஆம் தேதி பதவியேற்கும் என தகவல். பாஜக மற்றும் லோக் ஜனசக்தி கட்சிக்கு துணை முதல்வர் பதவி. பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் நடத்துவது வாக்கு திருட்டு அல்ல, வாக்கு கொள்ளை. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் கடும் விமர்சனம். திருவண்ணாமலை அருகே டீசல் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் கொட்டிய டீசலை பாத்திரங்களில் பிடித்துச் சென்ற கிராம மக்கள். துணைவேந்தர்கள் நியமன வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வருகிறது வழக்கு. ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய இந்திய விமான ஆணையத்துக்கு கடிதம். தமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என பிரபல இயக்குனர் ராஜமௌலி பரபரப்பு பேச்சு. தந்தைக்கும் மனைவிக்கும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்றும் கருத்து. உதகை அருகே சிங்காரா பகுதியில் புலிகள் நடமாட்டம். ஒரே இடத்தில் தென்பட்ட 3 புலிகளை வீடியோ எடுத்த சுற்றுலா பயணிகள். கம்யூனிஸ்டுகள் தொடக்கத்திலேயே அம்பேத்கரை புரிந்து கொண்டிருக்க வேண்டுமென ப. ரஞ்சித் கருத்து.
ரஷ்யாவை போன்று இந்தியாவில் நவம்பர் புரட்சி நிகழாமல் போனதாக பேச்சு. இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் முறையை மீண்டும் ஆதரித்து பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. IAS அதிகாரி மகனை விவசாயி மகனோடு ஒப்பிடலாமா என்றும் BR கவாய் கேள்வி. SIR பணிகள் நடைபெறும் 12 மாநிலங்களின் கட்சி நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் அழைப்பு. டெல்லியில் நாளை நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை. ரோமானியா முதல் பல்கேரியா வரை பைக்கிலேயே பயணம் மேற்கொண்ட நடிகர் அஜித் ஐரோப்பிய பைக் சுற்றுப்பயண வீடியோவை வலைதளத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.